அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லோருடைய வாழ்விலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களில் இருந்து எப்படி வாழ்விலே நாம் போராட்டங்களை சந்திக்கும் போது, பிரச்சனைகளை சந்திக்கும் போது, எப்படி அதன் நடுவிலே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது, நம் ரட்சிப்பின் தேவனுக்குள் எப்படி களிகூறுவது என்ற சத்தியங்களை நாம் பார்த்து வருகிறோம். வாசிக்க கேட்கலாம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பலம் உண்டாகாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக் தீர்க்கதரிசி தனக்குள் இருந்த ஒரு ஆச்சரியமான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் காணலாம். அவர் சொல்றாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போனாலும், ஆடு மாடு இல்லாமல் போனாலும், அதாவது தேசத்துல ஒரு பெரிய அழிவு, பஞ்சம், வறட்சி, ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை தன்னை சுற்றியுள்ள தேசத்திலே வந்தாலும், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சொல்றாரு, அவர் ஒரு தீர்மானத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அது என்னன்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் என்ன செய்வேன், களிகூறுவேன் என்று சொல்லி அவர் தனக்குள் இருந்த அந்த விசுவாச தீர்மானத்தை பற்றி பேசுகிறார். என்னை சுற்றி மோசமான சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதன் நடுவிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன் என்ன செய்கிறார், ஆச்சரியமாய் தன்னோட விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். அடுத்த வசனத்துல சொல்றாரு, 19வது வசனம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, ஏன் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், ஏன்னா என் ரட்சிப்பின் தேவன் என்னோடு இருக்கிறாரு, என் கர்த்தர் என் பலனா என்ன செய்கிறார் இருக்கிறபடினால், என்னை சுற்றி என்ன பிரச்சனை, என்ன மோசமான சூழ்நிலை இருந்தாலும் அதை நான் வெற்றிகரமாய் கடப்பேன், ஏனெனில் ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன் என்று சொல்லி தனக்குள் இருக்கிற இந்த ஒரு அருமையான விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இப்போ நம்ம கடந்த 5 வாரங்களாக பார்த்து வருவது தான், எப்படி இப்படிப்பட்ட விசுவாசத்துக்குள்ள நாமும் பிரவேசிப்பது. ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில வாழும்போது நம்ம எல்லாருமே நம்முடைய வாழ்வின் சில காலகட்டத்தில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திப்போம். எப்பவும் சந்திப்போம் இல்லை, ஆனால் சில நேரங்களில் நம்ம சில பிரச்சனைகளை சந்திக்கிற சூழ்நிலைகள் வரதான் செய்கிறது. சில சோதனைகள், சில நெருக்க பாடு நம்ம எதிர்த்து என்ன செய்கிறது, வருகிறது. அப்போ வாழ்க்கையில இப்படி பாடுகள் அல்லது நெருக்கங்கள், பிரச்சனைகளை கடந்து போகும்போது அவைகளின் நடுவிலே நாம் அவைகளை எப்படி எதிர்கொள்வது, எப்படி அந்த சூழ்நிலை நடுவிலும் நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை நம் பலனாய் கொண்டு எப்படி நம்ம கர்த்தருக்குள் மகிழ்வது, இதை தான் நாம் பார்த்து வருகிறோம். இதுவரையிலும் 5 சத்தியங்களை நாம் பார்த்தோம். முதலாவதாக பார்த்தோம், ஆபகுக் 1ஆம் அதிகாரத்துல பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பார்த்தோம் எப்படி இந்த தீர்க்கதரிசன புஸ்தகம் ஆரம்பிக்கும் போது ஆபகுக் தீர்க்கதரிசிக்குள்ள அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17, 18, 19வது வசனத்துல அவர் ஒரு விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறாரு. அப்படிப்பட்ட விசுவாசம் அவருக்குள்ள இல்லை. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போது அவருக்குள்ளே புலம்பலும் முறுமுறுப்பும் தான் என்ன செய்தது இருந்தது. அப்போ புலம்பி முறுமுறுத்து தவித்து கொண்டிருந்த ஆபகுக் எப்படி 3ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் அந்த முடிவுக்கு வர்றதுக்குள்ள எப்படி ஒரு பெரிய விசுவாசிக்கிறவராக,
எப்படி கர்த்தருக்குள் மகிழுகிறவராக எப்படி மாறினார், நம்மளும் எப்படி மாறுவது, அதை தான் பார்த்தோம். முதலாவது சத்தியம் பார்த்தோம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி காணப்படுகிற பிரச்சனைகள் எல்லாம் நாம் எதிர்கொள்ளும் போது அதனால் கவலை நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது, பாரம் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிறது. அப்படி கவலை பாரம் நம்முடைய இருதயத்தை நெருக்கும் போது நம்முடைய பாரத்தை, நம்முடைய கவலைகளை கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும் என்று சொல்லி முதலாவது சத்தியமாக பார்த்தோம். ரெண்டாவது சத்தியம் நம்ம பார்த்தது, கர்த்தர் நம்முடைய பாரத்தை அவர் மேல் வைத்த உடனே அவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார். நம்முடைய கேள்விகளுக்கு அவர் என்ன செய்கிறார், பதிலளிக்கிறார். அப்போ நாம் பார்த்த ரெண்டாவது காரியம் தான், கர்த்தர் நம்முடைய பிரச்சனைகளை குறித்து நம்முடைய பாரத்தை கர்த்தர் மேல் வைக்கும் போது கர்த்தர் தம்முடைய பதிலை என்ன செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அது என்னது, நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற எந்த பிரச்சனை பாடுக்கும் பதில் ஒன்னே ஒண்ணுதான். அது சிலுவையில இயேசு நம்முடைய பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரே, அதுதான் எல்லா பிரச்சனைக்கும் பதிலா இருக்குது. அப்போ நாம் அதை என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் சிலுவையில பட்ட பாடுகள் அதனால் உண்டான அந்த ரட்சிப்பை குறித்து வேதம் சொல்லுகிற சத்தியங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இரண்டாவதாக பார்த்தோம். மூன்றாவதாக பார்த்தோம், கர்த்தர் நமக்கு அவருடைய பதிலை வெளிப்படுத்தும் போது பாருங்க, நிறைய நேரம் நமக்கு கர்த்தர் சொல்லுகிற பதில் பாருங்க சில நேரம் பைத்தியமாக தோன்றுகிறது, அல்லது நம்மளால அதை என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. கர்த்தாவின் நீ சொல்லுகிற பதிலை நான் அது ஏற்றுக்கொள்ளுகிற மாதிரி இல்லையே, அது என்னோட பிரச்சனைக்கு ஏத்த பதில் மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது, கர்த்தர் சொல்லுகிற பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி சில நேரம் நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது, கடினப்படுகிறது. அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம பார்த்த மூன்றாவது காரியம், கர்த்தர் தம்முடைய பதிலை நமக்கு வெளிப்படுத்தின பிறகு ஒருவேளை நம்முடைய இருதய கடினத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் திரும்ப பாருங்க, நம்ம பார்க்கிற ஆபகுக் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல ஆபகுக் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அவர் கேட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போது ஆரம்பத்தில் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. உடனே தேவனே, நீர் சொல்லுகிற காரியத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல சொல்லி கர்த்தர் மேலே குறை கண்டுபிடிக்கிற மாதிரி அவர் என்ன செய்கிறார், திரும்ப கர்த்தரிடத்தில் தன்னுடைய காரியங்களை தெரிவிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ பாருங்க, நம்ம மூன்றாவது காரியம் அதான் பார்த்தோம். அது என்னது, நம்முடைய உள்ளத்துல கர்த்தர் நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதிலை அவர் வெளிப்படுத்தும் போது ஒருவேளை நம்முடைய இருதயம் முதலாவது அதை ஏற்றுக்கொள்ள முடியாம ஒருவேளை நம்முடைய இருதயத்துல அவிசுவாசம் தோன்றலாம். அப்படி தோன்றும் போது உடனே முறுமுறுத்துட்டு கர்த்தரை விட்டு ஓடிடாதீங்க. உங்கள் அவிசுவாசம் இருதயத்துல கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கொள்ள முடியாம கர்த்தரையே குறை பேசுகிற அந்த ஒரு முறுமுறுப்பு, கசப்பு எழும்புதே, அதோடு கர்த்தருடைய சமூகத்துக்கு மறுபடியும் என்ன செய்யுங்க, போங்க. அதான் ஆபகுக் வாழ்க்கையில இருந்து பார்த்தோம். ஆபகுக் தன்னுடைய சந்தேகங்கள், தன்னுடைய இருதயத்துல இருந்த கேள்விகளை எடுத்துட்டு கர்த்தரிடத்துல என்ன செய்யறார், போய் தன்னுடைய இருதயத்துல இருக்கிற காரியங்களை கர்த்தரிடத்துல திரும்பவும் என்ன செய்யறார், சொல்லுகிறார். ஆபகுக் 1:12வது வசனத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம அதை பார்க்கிறோம். அவர் கர்த்தரிடத்துல போய் தன்னுடைய கேள்விகளை, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை தன்னால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கிற அந்த காரியத்தெல்லாம் கர்த்தரிடத்திலேயே போய் சொல்லி திரும்பவும் கர்த்தர் தன்னிடத்துல என்ன பேச போகிறார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் என்ன செய்யறார், காத்திருக்கிறார். அப்படி காத்திருக்கும் போது என்னாச்சு, கர்த்தர் ஆபகுக் இருதயத்துல இருந்த அந்த கசப்புகளை நீக்கும்படியாக அவர் பேசி அவருடைய இருதயத்தின் காயங்களை என்ன செய்கிறார், குணமாக்குகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இதான் மூன்றாவது காரியம். உள்ளத்துல இருக்கிற அந்த சந்தேகங்கள், கர்த்தர் பேசுகிற பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவிசுவாசப்படும் போது அதையும் நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருடைய சமூகத்துல போய் நீங்க அதை தெரிவிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய இருதயத்தின் சந்தேகங்கள், கேள்விகள், கசப்புகளை என்ன செய்கிறார், குணமாக்குகிறவராய் இருக்கிறார். அது மூன்றாவது காரியம். நான்காவது காரியம் பார்த்தோம். அது என்னது, கர்த்தர் சொல்லுகிற முக்கியமான இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நாம் கவலைப்படுகிறவர்களாய் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிற அந்த நிலையில இருந்து, ஆபகுக்கை போல முதல்ல அந்த நிலைமையில இருந்தா அந்த நிலையிலிருந்து பின்னாடி ஆபகுக்கை போல விசுவாசிக்கிறவர்களாய் கர்த்தருக்குள் மயிலுகிறவர்களாய் மாற வேண்டும் என்றால் அதுக்கு முக்கியமான திறவுகோல் என்ன,
அதை தான் ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல பார்த்தோம். நீதிமான் தன் விசுவாசத்தினால் என்ன செய்வான்? பிழைப்பான். ஆம் பிரியமானவர்களே, நாம் கர்த்தர் நமக்கு பேசுகிற வார்த்தையை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் நம்முடைய பிரச்சனையின் நடுவிலும் நம்ம சந்தோஷமா கர்த்தருக்குள் களி கூற வேண்டும் என்றால் அதுக்கு திறவுகோல் என்ன? ஒருவேளை கர்த்தர் பேசுகிற காரியம் உடனே என்னுடைய மனதுக்கு அது புரியாவிட்டாலும் பரவாயில்ல, நான் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார், அவர் எப்பொழுதுமே அன்பு கூறுகிறவராகவே இருக்கிறார், அதனால அவர் என்னை செம்மையாய் நேர்த்தியாய் அவர் நடத்துகிறார் என்று, அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து எல்லா சூழ்நிலை நடுவிலும் நாம் கர்த்தரை விசுவாசித்து வாழ வேண்டும். நீதிமான் அவனுடைய விசுவாசத்தினால் பிழைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்று சொல்லுகிற அந்த கர்த்தருடைய அந்த சித்தத்தை குறித்து நாம் 4வதாக என்ன செய்தோம்? பார்த்தோம். எல்லா சூழ்நிலை நடுவிலும் நாம் செய்ய வேண்டியது என்னது? ஒருவேளை சில காரியங்கள் நம்முடைய மனதுக்கு புரியாம இருக்கலாம், ஒருவேளை கர்த்தர் செய்கிற காரியம் நமக்கு விளங்காம இருக்கலாம், அல்லது கர்த்தர் ஒருவேளை நீதியாய் செயல்படுகிறவர் போல நம்முடைய கண்களுக்கு புலப்படாம கூட இருக்கலாம். ஆனா எல்லா சூழ்நிலை நடுவிலும் நம்ம செய்ய வேண்டியது வேதத்தின் சத்தியம் என்ன? கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நீதிபரராக இருக்கிறார், அவர் அன்பாகவே இருக்கிறதுனால எல்லா சூழ்நிலை நடுவிலும் அவருடைய அன்பை நாம் நம்பி அவரை விசுவாசித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை ஒவ்வொரு நாளும் பின்பற்ற வேண்டும். இதான் தேவனோட சித்தமா இருக்குன்னு சொல்லி 4வது காரியம் பார்த்தோம். 5வது காரியமாக பார்த்தோம், நாம் விசுவாசித்து வாழும்போது பாருங்க, நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில பலப்படுவதற்கு முக்கியமான திறவுகோல் என்ன? சங்கீதம் 46:10 பார்த்தோம். நாம் அமர்ந்திருந்து அவரே தேவனிடம் என்ன செய்யணும்? அறிய வேண்டும். நாம் கர்த்தரை விசுவாசித்து அன்றாடம் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு திறவுகோல் என்ன? ஒவ்வொரு நாளும் நாம் சில நேரத்தை ஒதுக்கி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நாம் அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரை அறிந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி 5வது காரியமாக என்ன செய்தோம்? பார்த்தோம். இப்பொழுது இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, அடுத்த காரியத்தை என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நம்ம ஆபகுக்கு 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து இந்த 5 சத்தியங்களை பார்த்தோம். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு போய் அடுத்த சத்தியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம். அது என்னது? தனிப்பட்ட வாழ்விலே எழுப்புதலுக்காக, தனிப்பட்ட வாழ்விலே எப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியுடையவனாக நாம் மாறுவது, அதற்காக நாம் எப்படி ஜெபிப்பது, அதை குறித்து தான் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்? பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆபகுக் தீர்க்கதரிசி சிகாயோனில் பாடின விண்ணப்பம். கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன், எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை நினைத்தருளும். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆபகுக்கு இப்ப பாருங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். 1ஆம் அதிகாரத்துல முதலாவது அவர் புலம்புகிறவராக இருந்தார். 2ஆம் அதிகாரம் வரும்போது அவர் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்கிறார். கேட்டவுடனே அவருக்குள்ள என்ன செய்கிறது? கொஞ்சம் விசுவாசம் உண்டாகுது. உண்டானவுடன் இப்போ 3ஆம் அதிகாரத்துல இதுக்கு முன்னாடி புலம்புனவர் அடுத்தது புலம்புல இருந்து அதுக்கப்புறம் கர்த்தருக்காக காத்திருக்கிறவராய் மாறினதுனால இப்போ 3ஆம் அதிகாரத்துல அவர் இப்ப என்ன பண்ணுகிறார்? கர்த்தரை துதித்து ஜெபிக்கிறவராக என்ன செய்து விட்டார்? இப்போ 3ஆம் அதிகாரத்துல மாறிவிட்டார். மாறி அவர் என்ன பண்றாரு? ஒரு முக்கியமான காரியத்துக்காக இப்ப என்ன செய்யறாரு? ஜெபம் பண்றாரு. ஏனென்றால் இப்ப பாருங்க, ஆபகுக்கு பல கேள்விகள் இருந்துச்சு. இப்ப அந்த கேள்விகளுக்கெல்லாம் கர்த்தர் பேசுற பதில் மூலம் அவருடைய இருதயம் என்ன செய்து விட்டது? விசுவாசத்தினால் சமாதானத்தினால் நிரம்பி விட்டது. நிரம்பின உடனே இப்போ அவர் கர்த்தரிடத்துல தன்னுடைய விண்ணப்பத்தை வேண்டுதலை என்ன செய்கிறார்? வைக்கிறார். என்ன வைக்கிறாரு பாருங்க. இந்த ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் எந்த சூழ்நிலையில பேசப்பட்டது, என்ன சூழ்நிலையில எழுதப்பட்ட புஸ்தகம்? ஆபகுக் வாழ்ந்த நாட்கள்ல இஸ்ரேல் சமுதாயம், எருசலேம் பட்டணம் இந்த அநீதி அக்கிரமத்தினால் நிரம்பி கிடந்தது.
அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இருதயம் தவித்து போய் தான் அவர் தேவ சமூகத்தில் வந்து என்ன செய்கிறார், புலம்புகிறார். அதை குறித்து தான் கர்த்தரிடத்தில் அவர் வந்து விண்ணப்பிக்கிறார். இப்போ கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை தான் அந்த அந்த இஸ்ரேல் தேசத்தில் உள்ள அநியாயத்தை தீர்ப்பதற்கு அவர் எப்படி நியாயந்திருக்க போகிறார், பாபிலோனை கொண்டு எப்படி நியாயந்திருக்க போகிறார் என்றெல்லாம் கர்த்தர் ஆபகுக்கு என்ன செய்தார், பேசிட்டார். பேசினோடனே கர்த்தரோட பதிலை கேட்ட உடனே இப்போ அவருடைய இருதயம் சமாதானத்தினால் விசுவாசத்தினால் நிரம்பி இப்போ அவர் என்ன பண்றாரு, ஒரு ஜபத்தை கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறார், வைக்கிறார். என்ன வைக்கிறார்? 2வது வசனத்துல அவர் ஆண்டவரை பார்த்து சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தாவே, நீர் வெளிப்படுத்தினதை நான் கேட்டேன். ஆண்டவரே, நீர் சொன்ன பதிலை நான் என்ன செய்தேன், கேட்டுட்டேன். ஆண்டவரே, கேட்ட உடனே இப்போ என் உள்ள என்ன செய்து விட்டது, சமாதானம் ஆயிடுச்சு. அதனால அவர் என்ன செய்கிறார், இப்போ விசுவாசத்தோடு அவர் 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 ஒரு ஜபத்தை பண்றாரு. என்ன பண்றாரு? கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உடைய கிரியை என்ன செய்யும், விற்பியும் வருஷங்களின் நடுவிலே அதை விளங்க பண்ணும், கோபித்தாலும் இரக்கத்தை என்ன செய்யும், நினைத்தருன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரே, தேசத்திலே ஒரு எழுப்புதலை என்ன செய்யுங்க, எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி. ஒருவேளை ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் உங்களுடைய கோபம் தான் வெளிப்படணும், ஆனா அதுக்கு பதில உம்முடைய இரக்கத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி நீர் என்ன செய்யும், வருஷங்களின் நடுவிலே ஆண்டவரே, நான் வாழும் இந்த எருசலேம் பட்டணத்துல, நான் வாழும் இந்த இஸ்ரேல் தேசத்துல எழுப்புதலை என்ன செய்யுங்க, தாங்க தந்து நம்முடைய கிரியைகளை விளங்க பண்ணும்னு சொல்லி அவர் மறுபடியும் ஒரு எழுப்புதல், இந்த தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பாருங்க. அந்த அவருடைய தேசத்துல காணப்பட்ட அக்கிரமம், அநீதி நிறைந்த அந்த சமுதாயத்தின் சூழ்நிலை நடுவிலே அது மாறுவதற்காக இப்ப பாருங்க, இதுவரைக்கும் புலம்பின ஆபுக்கு இப்போ புலம்பலை தள்ளிவிட்டு தேசத்திலே ஒரு எழுப்புதலுக்காக அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிதான் என்ன செய்ய வேண்டும். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் சில பிரச்சனை, சில சோர்வுகள், சில குழப்பங்கள் வரும்போது நிறைய நேரம் சோர்ந்து போயிடுறோம். சோர்ந்து போய் என்ன ஆயிருது பாருங்க. நாம் வெளிப்படுத்தலுக்கு போவோம் பாருங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம், மன்னிக்கவும் 2ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்திலே இப்பொழுது நாம் 2வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உன் கிரியையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர்கள் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவான் மூலமாக எபேசு சபைக்கு ஒரு செய்தியை என்ன செய்கிறார், அனுப்புகிறார். அனுப்பும்போது அவர் அந்த எபேசு சபையினுடைய நிலையை குறித்து இயேசு என்ன செய்கிறார், சொல்லுகிறார். சொல்லிட்டு ஆண்டவர் அந்த சபையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். உங்களிடத்தில் நிறைய நல்ல காரியங்கள்லாம் இருக்கு, ஆனாலும் உங்களிடத்துல ஒரு குறை உண்டு. என்ன உண்டு? நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்தாய், விட்டாய். ஆதியில் கொண்டிருந்த அன்பை என்ன செய்த, விட்டுட்ட அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எங்க எபேசு சபையினரோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். பாருங்க, ஏன் பேசுகிறார் பாருங்க. நம்ம இந்த எபேசு சபை எப்போ ஸ்தாபிக்கப்பட்டது என்று பார்த்தால் பாருங்க, பவுல் பாருங்க எபேசு சபையில போய் என்ன செய்கிறார், ஊழியம் பண்ணுகிறார். இது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற பாருங்க. அங்கே எபேசு பட்டணத்துல போய் பவுல் ஊழியம் பண்றார். ஊழியம் பண்ணி அங்கே கர்த்தரோட வசனத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது கர்த்தர் பாருங்க அங்க பலத்த கிரியைகளை வெளிப்படுத்தி பாருங்க, அங்க ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி அங்கே திரளான ஜனங்கள் என்ன செய்யறாங்க, ரட்சிக்கப்படுறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட கிறிஸ்துவுக்கு பின் ஒரு 52ஆம் ஆண்டிலே பாருங்க அங்கே எபேசு சபை என்ன செய்யுது, பவுலினால் ஸ்தாபிக்கப்படுது. இப்போ பாருங்க, ஆரம்பத்துல அந்த சபை பெரிய எழுப்புதல் அடைந்து அநேக ரட்சிக்கப்பட்டு பாருங்க, அந்த சபை கர்த்தருக்கு பிரியமா அது என்ன செய்யுது, சபை நடந்து கொண்டு வருகிறது. இப்போ
இந்த வெளிப்படுத்தல் பாருங்க, இந்த வெளிப்படுத்தல் எழுதப்பட்ட காலம் வந்து பாருங்க, எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டதுலேருந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் என்ன செய்து விட்டது, கடந்து விட்டது. 40 ஆண்டுகள் கடந்து போயிடுச்சு. இப்போ அந்த சபையினுடைய நிலை என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா ஆவிக்குரிய வாழ்க்கையில வலிவி போய் போய் இப்போ என்ன ஆயிட்டாங்களா பாருங்க, ஆரம்பத்துல கொண்டிருந்த அந்த அந்த எழுப்புதல், அந்த ஆவிக்குரிய எழுச்சி, அந்த தேவன் பேரில வைத்திருந்த அன்பை இவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இழந்து விட்டார்கள் என்று சொல்லி இங்கே கர்த்தர் பாருங்க ஒரு குறை உண்டுன்னு சொல்லி எபேசு சபையினரோட பேசுறாரு. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதே காரியம்தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய நேரம் என்ன செய்து ஏற்படுது பாருங்க. ஆபகுக்க போல நாமும் நம்மை சுற்றி பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது பாருங்க, நிறைய நேரம் நம்முடைய உள்ளத்துல முறுமுறுப்பு புலம்பல் உண்டாகும் போது என்ன ஆயிடுது, நம்ம ஆரம்பத்துல கொண்டிருந்த அந்த தேவன் பேரில் வைத்திருந்த அந்த அன்பை நம்ம என்ன செய்யறோம், இழந்து போயிடும். ஆதி அன்பை நம்ம என்ன செய்துறோம், விட்டு விட்டுறோம் பாருங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இப்போ நம்ம பார்த்தோம், முதல் 5 காரியங்களை பார்த்தோம். எப்படி நம்முடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேல் வைக்கும் போது கர்த்தர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், பேசுகிறார், அவருடைய பதிலை நமக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் போது இப்ப என்ன ஆகுது, இப்ப நம்முடைய உள்ளமும் என்ன செய்யுது, அவருடைய சமூகத்துல எப்படியாக அமர்ந்திருந்து நான் கர்த்தரை விசுவாசிக்க போகிறேன் என்று ஒரு முடிவு எடுத்த உடனே நம்முடைய உள்ளத்தில் உள்ள எல்லா புலம்பல் முறுமுறுப்பு எல்லாம் என்னது இப்ப குணப்பட ஆரம்பிக்குது. குணப்பட்ட உடனே நாமும் செய்ய வேண்டியது இதான் பாருங்க, என்னது, ஆண்டவரே என் வாழ்க்கையில இப்படி சில பிரச்சனை போராட்டங்கள் வழியே கடந்து போனதுனால என் வாழ்க்கையில இருந்த அந்த எபேசு சபையை போல நான் ஆதி அன்பை என்ன செய்ய விட்டு விட்டேன் ஆண்டவரே. அப்போ திரும்பவும் என்னில் ஒரு உம்முடைய கிரியை என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மறுபடியும் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி எனக்கு என்ன செய்யுங்க, தாங்க. மறுபடியும் நான் ஆதி அன்புக்கு திரும்பும்படி என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி, ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தின் நிமித்தம் இதை எனக்கு செய்தரணும்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப என்னது முக்கியமாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் பாருங்க, அந்த ஆதி அன்பு, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் நம்ம கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை விடும்போது என்ன ஆயிடுது, நம்முடைய வாழ்க்கை பாருங்க அந்த ஆதி அன்பை விடும்போது தான் இந்த உலகத்தின் காரியங்கள் பாருங்க நம்மளை பாதிக்க ஆரம்பிச்சிருது. பாருங்க, எப்போ நம்ம பரிசுத்தாவினால் நிறைந்தவர்களாக எப்பொழுதும் நம்முடைய கண்கள் கர்த்தர் மேலே பதிந்திருக்கும் போது பாருங்க, இந்த உலகத்தின் பிரச்சனைகள் நம்முடைய இருதயத்தை என்ன செய்யாது, ரொம்ப என்ன செய்யாது, பாதிக்காது. ஆனா எப்போ நம்ம கர்த்தர் பேர்ல வச்சிருந்த கண்களை எடுத்துட்டு எப்போ நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனையுமே கண்களை வைக்கிறோமோ அப்போதான் ஆதி அன்பை என்ன செய்துடுறோம், விட்டு விடுறோம் பாருங்க, விட்டு விடுறோம். அப்போ அதனாலதான் நம்ம செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னது, ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு பேசுகிற அடுத்த காரியம் தான் ஆபகுக்கு வாழ்க்கையில இருந்து, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே திரும்பவும் ஒரு ஆவிக்குரிய எழுச்சி, ஆதி அன்புக்கு திரும்பும்படி எழுப்புதல் எனக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரை தாங்கன்னு சொல்லி, உடைய இரக்கத்தின் நிமித்தம் அதை தாங்கன்னு சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி என்ன செய்ய வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். அப்படி விண்ணப்பம் பண்ணும் போது பாருங்க, கர்த்தர் பாருங்க நமக்குள்ளே எழுப்புதல் என்ன செய்கிறார், கட்டளை இடுகிறார். எப்படி கட்டளை இடுகிறார் பாருங்க, அடுத்த வசனத்தை வெளிப்படுத்தல் 2:5 வாசிக்க கேட்போம். ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. பாருங்க, இங்க கர்த்தர் எப்படி பாருங்க நமக்குள்ளே திரும்ப எழுப்புதலை கட்டளையிடுவார். இங்க ஆண்டவர் சொல்றார், ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து என்ன பண்ணு, மனம் திரும்பு அப்படிங்கிற. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, எப்போ நம்ம ஆண்டவரே எனக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்கன்னு சொல்லி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோமோ அப்போ தேவன் நமக்குள்ள எப்படி தெரியுமா எழுப்புதலை கொண்டு வர்றாரு. நம்ம பழைய நிலை எப்படி இருந்தோங்கிறத பாருங்க பரிசுத்தாவியினால நமக்கு என்ன செய்கிறார், நினைப்பூட்டுகிறார். ஆரம்பத்துல எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மளை தொட்ட, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசுல அல்லது
தொடர்ந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வரும்போது கர்த்தர் நம்மை பாருங்க, நம்ம அப்பப்போ கர்த்தர் நம்மளை என்ன செய்யறார், சந்திக்கிறார். பிரத்யேகமா சந்திச்சு நமக்குள்ளே ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதல்களை என்ன செய்கிறார், தருகிறார். அந்தந்த காலகட்டத்துல நம்மளோட வாழ்க்கையின் பயணத்துல. அப்போ அதெல்லாம் என்ன செய்யறாரு, நினைச்சு பார்க்க வச்சு வர அன்னைக்கெல்லாம் உன்னை சுத்தி இப்படிதான் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா எனக்கா எப்படி உற்சாகமா நீ வாழ்ந்த சொல்லி நமக்கு என்ன செய்கிறார், நம்முடைய பழைய அந்த ஆதி அன்பு கொண்டிருந்த காலங்களை நினைப்பூட்டி அவைகளை நினைக்க வைத்து என்ன பண்றாரு, இப்போ அதை நினைக்க வைத்து இப்போ நம்ம அதை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, என்ன ஆகும், உனக்குள்ள ஒரு மனம் திரும்புதல் உண்டாகி நீ மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைகளை என்ன செய்ய ஆரம்பிப்ப. ஆதியில் செய்த கிரியைகளை செய்ய ஆரம்பிப்ப. வாழ்க்கையில இப்படிதான் ஒரு மாற்றம் உண்டாகும் சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு என்ன செய்கிறார், பேசுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் இப்பொழுதும் நாம் இந்த ஜெபத்தை எல்லாம் சேர்ந்து பண்ண போறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை தாங்கப்பா. ஆதி அன்பை இழந்து போய் கிடக்கிறேனே என் வாழ்க்கையில. ஆரம்பத்துல எவ்வளவு உற்சாகமா இருந்தேன், இப்ப எல்லாத்தையும் இழந்து போயிருக்கேன். என் வாழ்க்கையில எழுப்புதலை தாங்க. ஆதியில கொண்டிருந்த அந்த அன்பை எனக்கு நினைப்பூட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அதை நினைத்து பார்த்து நான் திரும்ப மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு ஜெபம் இல்லாமா. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறப்பா. அதனால ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவரை எப்படி நாங்க வாழ்க்கையில புலம்புகிற நிலையிலிருந்து ஆபகுக்கை போல எப்படி ஒரு விசுவாசம் உள்ள கர்த்தருக்குள் கலிகுற நிலைக்கு போவதென்று சொல்லி அது குறித்த சத்தியத்தின் 6வது காரியத்தை வெளிப்படுத்தினீரே. எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு எழுப்புதலை தாரும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீரே. ஆமப்பா, ஏனென்றால் எங்கள் வாழ்விலே பிரச்சனை போராட்டம் வெளியே கடந்து போனதுனால இன்னைக்கு நாங்க ஆதி அன்பை இழந்து போயிருக்கிறோம் அப்பா. எப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஆண்டவரே, சில போராட்ட பிரச்சனைகளே கடந்து போகிறதுனால ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் யாரெல்லாம் ஆதி அன்பை இழந்து போயிருக்கிறார்களோ எப்பொழுது ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்விலும் இதை பார்த்து கொண்டிருக்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு புதிய ஆவிக்குரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே, கட்டளையிடுவீராக. அவர்கள் ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை இந்த பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியினால் நினைப்பூட்டி ஆரம்பத்துல எப்படி அவங்க உற்சாகமா இருந்தா என்பதை நினைப்பூட்டி நம்முடைய பிள்ளைகள் இருந்த இடத்துல அதை நினைத்து பார்த்து அவர்கள் மனம் திரும்பி மறுபடியும் ஆதியில் செய்த கிரியைகளுக்கு அவங்க திரும்ப மறுபடியும் கர்த்தருக்குள்ளே உற்சாகமா இருந்து மறுபடியும் கர்த்தர் மேல் முழு இருதயத்தோடு அன்பு கூர்ந்து கர்த்தரோடு ஒரு 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 கர்த்தருக்குள் மகிழ்ந்து கர்த்தரை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அவரை பின்பற்றுகிற அந்த ஆதி நிலை விசுவாச வாழ்க்கைக்கு உடைய பிள்ளைகளை இந்த நாளில் நீர் திருப்பும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீ நம்ம செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களை நினைப்பூட்டுகிறேன். இயேசுவே ஆண்டவர். அவர் மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.